நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் சிலர் போயஸ் கார்டனுக்கே போய் சந்தித்து பேசியிருக்காங்க. இது பற்றி தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையின் மூலமாகவே தெரியுது தலைவர் இல்லாமல் நடிகர் சங்கத்தில் ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிறது. சரி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களை தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொருளாளர் திரு கார்த்தி, துணைத் தலைவர்கள் திரு பூச்சி எஸ் முருகன், திரு கருணாஸ் ஆகியோர் இன்று, அதாவது 1/7/2024 அன்று போயஸ் கார்டனில் உள்ள அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்தனர். தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளில் சங்கத்தின் மூத்த உறுப்பினர்களான திரு ரஜினிகாந்த் அவர்களிடமும் மற்றும் திரு கமல்ஹாசன் அவர்களிடமும் ஆலோசனை பெறுவது வழக்கம். அந்த வகையில் அடுத்து நடத்த திட்டமிட்டுள்ள நட்சத்திர கலை விழா குறித்து இன்று ஆலோசனை நடத்தினார்கள். வேகமாக நடைபெற்று வரும் நடிகர் சங்க கட்டிடப் பணிகள் குறித்து ஆர்வமாக கேட்டறிந்த திரு ரஜினிகாந்த் அவர்கள் விரைவில் நேரில் வந்து கட்டிடப் பணிகளை பார்வையிட உள்ளதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் அப்படின்னு தென்னிந்திய நடிகர் சங்கத்திலிருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. தலைவர் நடிகர் சங்கத்தில் எந்த பொறுப்புலையும் இல்லை, இருந்தாலும் தலைவர்கிட்ட தான் முதல்ல ஆலோசனை கேட்டு அதன் பிறகு அதன்படி செயல்படுறோம். தலைவர் இந்த கட்டிடத்தை பார்வையிடுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா தலைவரோட ஆளுமையை தான் குறிக்குது. இதே போல் தான் தலைவர் அரசியல்லையும் இல்லை, அப்படி இருந்தாலும் நிறைய அரசியல்வாதிகளுக்கு தலைவர் தேவைப்படுறாரு. எல்லாருமே தலைவரை வச்சு தான் ஓட்டு வாங்குறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் தலைவரோட ஆளுமை.